நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து டிசைனுக்கு டியர் ட்ராப்ஸ் வச்சு தான் போட போகிறோம். ஸோ அதுக்கு ஆஸ் யூஷுவல் நான் போட்டேன்ல, ஸோ அதே மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதை கொஞ்சம் திக் லைனாகவே போட்டுக்கோங்க. ஓகே, போட்டுட்டு டியர் ட்ராப்ஸில் என்ன சொல்லியிருந்தோம், ஒரு டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே அதை இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி விடணும் சொல்லியிருந்தோமா. ஸோ லைன் போட்டுட்டு அதில் டியர் ட்ராப்ஸ் போட போகிறோம். ஸோ டியர் ட்ராப்ஸ்க்கு ஒரு டாட் வச்சுட்டு அதை இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி விட போகிறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக மேலேயும் கீழேயும் கொடுத்துக்கோங்க. இங்கே ஒரு டியர் ட்ராப்ஸ்க்கு வச்சுட்டு அகெயின் ஸோ அதே மாதிரி வச்சுட்டு அகெயின் திரும்ப இங்கே ஒரு டியர் ட்ராப்ஸ்க்கு ஒரு டாட் வச்சுட்டு ஸோ அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் போட்டுக்க போகிறோம். அகெயின் ஒரு டாட் வச்சு லைன் கொடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறோம். அகெயின் ஒரு டாட், திரும்ப ஒரு லைன். ஓகே, இப்படி கொடுத்துட்டு சென்டரில் அப்படியே வச்சு ஒரு டாட் வச்சு அதை இங்கே கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபோர்த்து டிசைனோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும். பார்த்துட்டிங்களா? நெக்ஸ்ட் டிசைன் போகலாமா? இப்போது நம்ம வேவி லைன் வச்சு போட்டோம் இல்லையா, வெயின்ஸ் வச்சு. ஸோ அதுக்கு பதில் நாம் இப்போ ஜிக்ஸாக் லைன் போட்டோம்ல, அதை கொஞ்சம் பெருசாக போட்டுட்டு அதில் வெயின்ஸ் வச்சு போட போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பெரிய ஜிக்ஸாக் லைனாக ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? இதை கூட நீங்கள் இந்த இடத்துல இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இங்கேருந்து இப்படி ஒரு லைன் போட்டு ஒரு வெயின்ஸ் கொடுத்துக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி இங்கேருந்து இப்படி ஒரு வெயின்ஸ், அகெயின் இங்கேருந்து இப்படி ஒரு வெயின்ஸ், அகெயின் இங்கேருந்து இப்படி ஒரு வெயின்ஸ், திரும்ப அதே மாதிரி ஒரு லைன், ஒரு டாட், அகெயின் ஒரு லைன். ஸோ அதே மாதிரி இங்கேயும் போட்டு ஃபிஃப்த் டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? இந்த டிசைனோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இந்த லைன் கொஞ்சம் ஜாயின் பண்ணி வர மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? இதோட அப்படி ஜாயின் பண்ணி வர மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டாக சிக்ஸ்த்து டிசைனுக்கு நாம் ஒரு லைட்டாக வேவ் இருக்கிற மாதிரி இப்படி கொஞ்சம் பெரிய வேவாக வர்ற மாதிரி ஒரு லைன் போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இதுவும் ஒரு லீஃப் டிசைன் தான். ஸோ இதுக்கு இப்படி கொடுத்துக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லையும் கொடுத்துக்கிறோம். ஃபுல்லாக இதே மாதிரி இங்கிட்ட ஒன்று, அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று, அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. இதை மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க. இப்படி ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஓகேவா?
இதை மட்டும் கொஞ்சம் அப்படியே திக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போது உள்ள ஒரு குட்டி குட்டி லைன்ஸ் போட்டுக்க போகிறோம். இதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போடனா கூட போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். நீங்கள் லைன்ஸ் ஸ்ட்ரைட் லைன்ஸ் போட்டுக்கலாம், ஆர்எல்ஸ் இந்த மாதிரி வேவி லைன்ஸ் போட்டுக்கலாம். பட் இந்த டிசைன் போடுறப்போ ரொம்ப வேவி லைன்ஸ் போனதுக்கு நம்ம போட்டோம் இல்லையா, இது அந்த தேர்ட் டிசைன் செகண்ட் டிசைனுக்கெலாம் போட்ட மாதிரி ரொம்ப போடாமல் கொஞ்சம் பிக் வேவ்ஸாக கொடுத்துட்டு நீங்கள் போடுறப்போ உங்களுக்கு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். ஓகேவா? இந்த டிசைனோட அவுட்புட் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் டிசைன் போகலாமா?